அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது சனி பகவான், சூரிய பகவான் இவர்கள் இருவர் சம்பந்தப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருந்தால் அது புணர்ப்பு தோஷம் என்பார்கள். அந்த புணர்ப்பு தோஷம் என்பது நாம் பயப்பட தேவையில்லை, அதை நம்ம அடுத்த அதில் வருவோம். புணர்ப்பு தோஷம் என்பதே சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருந்தால்தான். ஆனால் சில பேர் சனி பகவானும் சந்திர பகவானும் பார்த்திருந்தால் கூட அதை புணர்ப்பு தோஷம் என்கிறார்கள். அப்படி கிடையாது. சனி பகவானுக்கு சிறப்பு பார்வைகள் என 2 பார்வைகள் இருக்கிறது. ஒன்று 3ஆம் பார்வை, மற்றொன்று 10ஆம் பார்வை. 7 என்பது அனைவருக்கும் உள்ள பார்வை. ஆனால் சந்திர பகவான் பார்த்தால் அது சமசப்தம பார்வை. ஆனால் சனி பகவான் 3ஆம் பார்வையில் பார்க்கலாம். அப்படி பார்த்தால் அந்த பார்வை சனி பகவான் சந்திர பகவானை பார்ப்பாரே ஒழிய சந்திர பகவான் சனி பகவானை பார்க்க முடியாது. அதே மாதிரி 10ஆம் பார்வையால் சனி பகவான் பார்த்தால் சனி பகவான் சந்திர பகவானை பார்ப்பாரே ஒழிய சந்திர பகவான் சனி பகவானை பார்க்க முடியாது. 7ஆம் பார்வையால் சனி பகவான் பார்த்தால் தான் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்து கொள்வார்கள். அப்படி இருவரும் சேர்ந்து நேரடியாக பார்த்தாலே அந்த பார்வை புணர்வு தோஷத்தை தராது. சேர்ந்து இருந்தால்தான் புணர்வு தேசம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த புணர்வு தோஷம் என்பது என்ன செய்யும் அதை நாம் பார்ப்போம். புணர்வு தோஷம் உள்ளவர்கள் ரொம்ப அறிவாளிகளாக நுணுக்கமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஐடியாக்கள் கொடுப்பவர்கள் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு தொழிலே செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்களேன், நான் அந்த மாதிரி தொழில் செய்ய இருக்கிறேன், எப்படி செய்யலாம், செய்யலாம் அப்படி அவங்கள்ட்ட ஐடியா கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவான முறையில் ஐடியா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மூளை வளர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆதலால் புணர்வு தோஷம் உள்ளவர்கள் உங்கள் அருகில் இருந்தால் அவரிடம் சில கருத்துக்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.